அன்பான மார்ஸ் மீடியா நேயர்களே, உங்க அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். செவ்வாய் பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறுவதைத்தான் நாம செவ்வாய் பெயர்ச்சி அப்படின்னு சொல்றோம். ஜோதிடத்துல செவ்வாய்க்குன்னு ஒரு தனி கெத்து உண்டு. அவரை நவகிரகங்களின் தளபதி அப்படின்னு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த வேகமும் துடிப்பும் வேற எந்த கிரகத்துக்கிட்டையும் பார்க்க முடியாது. நம்ம உடம்புல ஓடுற ரத்தத்துக்கும் நம்ம மனசுல இருக்கிற தைரியத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதி. ஒருத்தர் வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணும்னா அவருக்குள்ள அந்த வெறி இருக்கணும்ல. அந்த வெறிய தூண்டி விடுற வேலைய செவ்வாய் தான் பார்க்கறாரு. அதனால தான் இந்த பெயர்ச்சி நடக்கும்போது எல்லா ராசிக்காரங்களும் கொஞ்சம் உஷாரா கவனிப்பாங்க. பொதுவா செவ்வாய் ஒரு ராசியில 1.5 மாசம் வரைக்கும் இருப்பாரு. ஆனா சில நேரங்கள்ல அவர் வக்ரமடையும் போது, அதாவது பின்னோக்கி நடக்கிற மாதிரி தோணும்போது, ஒரே ராசியில 4 இல்லனா 5 மாசம் கூட தங்கிடுவாரு. அப்படி அவர் தங்குற காலத்துல தான் உலகத்துல நிறைய அதிரடி மாற்றங்கள் நடக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறப்போ முதல்ல நாம கவனிக்க வேண்டியது நம்ம கோபத்தை தான். செவ்வாய் நெருப்பு தத்துவம் கொண்ட கிரகம். அவர் இடம் மாறும்போது சிலருக்கு அனல் பறக்கிற மாதிரி கோபம் வரும். சின்ன விஷயத்துக்கு கூட சட்டுன்னு டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏன் இப்படி எகிர்றாங்க அப்படின்னு மத்தவங்க யோசிக்கிற அளவுக்கு அந்த எனர்ஜி இருக்கும். அதே மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் செவ்வாய் தான் பொறுப்பு. ஒருத்தர் புதுசா வீடு கட்டணும்னாலும் நிலம் வாங்கணும்னாலும் செவ்வாயோட அருள் கண்டிப்பா வேணும். அவரோட பெயர்ச்சி சாதகமாயிருந்த இழுபறியா இருந்த சொத்து விவகாரங்கள் எல்லாம் டக்குன்னு முடிவுக்கு வரும். கை நழுவி போன நிலம் கூட தேடி வரும். சகோதர சகோதரிகளுக்கு இடையில இருக்கிற உறவையும் செவ்வாய் தான் தீர்மானிக்கிறாரு. ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு அவர் மாறும்போது கூட பிறந்தவங்க கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம். இல்லனா தம்பி தங்கச்சிங்களால நமக்கு ஏதோ ஒரு வகையில ஆதாயம் கிடைக்கலாம். இது எல்லாமே செவ்வாய் எந்த வீட்டுக்கு போறாருங்கிறத பொறுத்து தான் இருக்கு. வீரம், விவேகம் இது ரெண்டுமே செவ்வாயோட அடையாளங்கள். இராணுவத்துல இருக்கிறவங்க, போலீஸ் துறையில இருக்கிறவங்க, விளையாட்டு வீரர்கள் இவங்களுக்கெல்லாம் செவ்வாய் பெயர்ச்சி ரொம்ப முக்கியம். அவங்களோட திறமையை வெளிப்படுத்தவும் பதவிகள் கிடைக்கவும் இந்த கிரக மாற்றம் பெரிய அளவுல கை கொடுக்கும். ஆனா செவ்வாய் பெயர்ச்சியில ஒரு சின்ன சிக்கலும் இருக்கு. அவர் ஒரு பாப கிரகம்னு சொல்லப்படுறதால ஒரு சில இடங்கள்ல இருக்கும்போது விபத்துகள் இல்லனா அறுவை சிகிச்சை மாதிரியான விஷயங்களை கொடுக்க வாய்ப்பிருக்கு. அதனால தான் செவ்வாய் பெயர்ச்சி அப்போ வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் நிதானமா இருக்கணும்னு எச்சரிப்பாங்க. இந்த பெயர்ச்சியால 12 ராசிகளுக்கும் ஒரே மாதிரி பலன் கிடைக்காது. ஒருத்தருக்கு ராஜயோகம் கிடைக்கலாம், இன்னொருத்தருக்கு செலவுகள் எகிரலாம். ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம், செவ்வாய் பெயர்ச்சி நடக்கும்போது எந்த ராசிக்காரரா இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கையில ஒரு வேகம் பிறக்கும். மந்தமா இருந்த காரியங்கள் எல்லாம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். செவ்வாய்க்கு மங்களன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதாவது மங்களமான காரியங்களை செஞ்சு வைக்கிறவர்னு அர்த்தம். அதனால தான் திருமண பொருத்தத்துல செவ்வாய் தோஷம் இருக்கான்னு அவ்வளவு முக்கியமா பார்க்கறாங்க. அவர் பெயர்ச்சி ஆகும்போது திருமண தடையால வருத்தப்படுறவங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க வாய்ப்பிருக்கு. பெயர்ச்சி நடக்கும்போது செவ்வாய் எந்த கிரகத்தோட சேர்றாருங்கிறதும் ரொம்ப முக்கியம். குருவோட சேர்ந்தா அது குருமங்கள யோகம்னு சொல்லுவாங்க. பயங்கரமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இதுவே ராகுவோடவோ இல்ல சனியோடவோ சேர்ந்தா கொஞ்சம் டென்ஷனான சூழல் உருவாகும். இந்த கிரக கூட்டணியை வச்சுதான் உலக அரசியல்ல கூட பெரிய மாற்றங்கள் நடக்கும். நம்ம மனசுல இருக்கிற பயத்தை போக்கி எதையும் எதிர்கொள்ற குனிச்சலை கொடுக்கிறது தான் இந்த பெயர்ச்சியோட உண்மையான நோக்கம். என்னால முடியுமா அப்படின்னு தயங்கி நின்னவங்க கூட செவ்வாய் பலமா ஒரு ராசிக்கு வரும்போது பார்த்துக்கலாம் இறங்கு அப்படின்னு களத்துல குதிப்பாங்க. அந்த தன்னம்பிக்கை தான் செவ்வாய் கொடுக்கிற பரிசு. பெயர்ச்சி பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் செவ்வாயோட கடுமையை குறைக்கவும் அவரோட அருளை முழுசா பெறவும் சில பரிகாரங்கள் சொல்லுவாங்க. குறிப்பா முருகப்பெருவானை கும்பிடுறது செவ்வாய் தோஷத்தை குறைக்கும்னு நம்பிக்கை. ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதி முருகர் தானே. அவருக்கு ஒரு தீபம் ஏத்திட்டு காரியத்துல இறங்குனா எல்லாம் சுபமா முடியும்.
மொத்தத்துல இந்த செவ்வாய் பெயர்ச்சிங்கிறது வெறும் கிரக மாற்றம் மட்டும் கிடையாது. அது நம்ம ரத்த ஓட்டத்துல, நம்ம செயல்பாடுகள்ல ஒரு புது தெம்ப உண்டாக்குற ஒரு எனர்ஜி பூஸ்ட் மாதிரி. இது யார உச்சத்துக்கு கொண்டு போக போகுது, யார கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்ல போகுதுங்கிறது தான் இந்த கிரக மாற்றத்தோட சுவாரஸ்யமே. அதனால செவ்வாய் பெயர்ச்சிய கண்டு பயப்படாம அதை ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு செயல்பட்டா செவ்வாய் பகவான் கண்டிப்பா வெற்றியையும் புகழையும் வாரி வழங்குவாரு. அடுத்த 1.5 மாசம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுங்கிற அந்த பயணத்தோட ஆரம்பம் தான் இந்த செவ்வாய் பெயர்ச்சி. அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பாப்போம். அன்பான கடக ராசி நேயர்களே, 2026 பிப்ரவரி 23ஆம் தேதி நடக்கப்போற இந்த செவ்வாய் பெயர்ச்சி கடக ராசிக்கு அஷ்டமத்து செவ்வாய் காலகட்டத்தை உருவாக்குது. செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு யோக காரகன், அதாவது 5 மற்றும் 10ஆம் இடங்களுக்கு அதிபதி. அப்படிப்பட்டவர் 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்துக்கு போறாரு. பொதுவா அஷ்டமத்து செவ்வாய்னாலே மக்கள் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனா கடகத்துக்கு செவ்வாய் யோக காரகன்கிறதால பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். இருந்தாலும் சில விஷயங்கள்ல ரொம்பவே உஷாரா இருக்கணும். ஆரம்பமே ஆரோக்கியத்துல கவனம் வேணும்னு சொல்றேன். அஷ்டமத்துல செவ்வாய் இருக்கும்போது உடல் உஷ்ணம் அதிகரிக்கும். சூடு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு அடிக்கடி சொல்வீங்க. தண்ணி நிறைய குடிக்கணும். குறிப்பா ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். பிபி இருக்கிறவங்க மாத்திரை மருந்த கரெக்டா எடுத்துக்கோங்க. சின்னதா தலை சுத்தினா கூட உடனே டாக்டரை பார்க்கறது நல்லது. அடுத்து மிக முக்கியமான விஷயம் வண்டி வாகனம். அஷ்டமத்து செவ்வாய் விபத்துகளை ஈர்க்கும் தன்மை கொண்டது. தயவு செஞ்சு சொல்றேன், 2 வீலர்ல போகும்போது ஹெல்மெட் இல்லாம போகவே போகாதீங்க. கார்ல சீட் பெல்ட் முக்கியம். வேகத்தை குறைங்க, நிதானத்தை கூட்டுங்க. பதறாத காரியம் சிதறாதுங்கிற பழமொழிய இப்போ நீங்க வேதவாக்கா எடுத்துக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. குறிப்பா கோபத்தை குறைக்கணும். செவ்வாய் 8ல இருக்கும்போது நாக்குல சனி குடியேறுவார். வார்த்தை தடித்து வரும். குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் பெரிசா வெடிக்க வாய்ப்பிருக்கு. 8ஆம் இடம்ங்கிறது மாங்கல்ய ஸ்தானம் சம்பந்தப்பட்டது. அதனால வாழ்க்கை துணைவர் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ஈகோ பார்க்காதீங்க. விட்டு கொடுத்தாதான் வாழ்க்கை ஸ்மூத்தா போகும். வாழ்க்கை துணைவரின் உடல்நிலையிலையும் கவனம் தேவை. அவங்களுக்கு சின்னதா மருத்துவ செலவுகள் வரலாம். கர்ப்பிணி பெண்கள் ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய நேரம் இது. தொழில் மற்றும் உத்தியோகம் பத்தி பார்ப்போம். 10க்குடையவன் 8இல் மறைகிறான். இதனால வேலையில பலு அதிகமாகும். என்னடா இது, இவ்வளவு உழைக்கிறோம் ஆனா பேர் கிடைக்கலையேங்கிற ஆதங்கம் வரும். மேலதிகாரிகள் கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. வேலை பிடிக்கலன்னு சொல்லி ராஜினாமா பண்ணிடாதீங்க. வேற வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் மாறுங்க. இப்போ இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். தொழில் பண்றவங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் வரும். உங்க போட்டியாளர்கள் உங்களுக்கு தெரியாமலேயே குழிபறிக்க பார்ப்பாங்க. ஆனா செவ்வாய் யோகக்காரகன்கிறதால கடைசி நேரத்துல அந்த குழியில அவங்களே விழுந்துருவாங்க. கூட்டு தொழில் பண்றவங்க கணக்கு வழக்குகளை சரியா பாருங்க. பார்ட்னர் கிட்ட ஒலிவு மறைவு வேணாம். பண விஷயத்துல கண்டிப்பா இருங்க. பொருளாதார ரீதியா பார்த்தா திடீர் செலவுகள் வரும். வண்டி ரிப்பேர், வீட்டு பராமரிப்பு, மருத்துவ செலவுன்னு கையில இருக்கிற காசு கரையும். அதனால சிக்கனமா இருக்கிறது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. கடன் வாங்குறதையும் குறைச்சுக்கோங்க. கடன் கொடுக்கறதையும் நிறுத்துங்க. கொடுத்தா வராதுங்கிறது தான் இப்போதைய நிலைமை. நிலம், வீடு சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருந்தா அது கொஞ்சம் இழுபறியா இருக்கும். இப்போதைக்கு தீர்ப்பு சாதகமா வரலனாலும் கவலைப்படாதீங்க. தள்ளி போறதே நல்லதுதான். பூர்வீக சொத்து விஷயத்துல சகோதரர்களோட சண்டை வரலாம். செவ்வாய் சகோதரக்காரகன். அவன் 8ல நிக்கும்போது தம்பி தங்கைகளோட உறவுல விரிசல் விழ வாய்ப்பிருக்கு. நீங்க தான் பொறுமையா இருக்கணும். மாணவர்களுக்கு படிப்புல கவனம் சிதறும். செல்போன், நண்பர்கள்னு மனசு அலைபாயும். பெற்றோர்கள் பசங்கள கொஞ்சம் கண்டிச்சு வளர்க்க வேண்டிய நேரம் இது. தேர்வு நேரத்துல கூடுதல் கவனம் தேவை. காதல் விஷயத்துல பொறுமை வேணும். அவசரப்பட்டு கல்யாண பேச்சுவார்த்தை இப்போ நடத்த வேணாம். சின்ன சின்ன ஊடல்கள் வந்து போகும். பெண்கள் சமையலறையில கவனமா இருக்கணும். நெருப்பு, கத்தி கையாளும் போது எச்சரிக்கை தேவை. சுடுதண்ணி காயங்கள் படாம பாத்துக்கோங்க. செவ்வாய் 8லிருந்து 11, 2, 3 இடங்களை பார்க்கிறார். 2ஆம் இடத்து பார்வை வாக்குஸ்தானத்துல விழுறதால பேச்சுல அனல் பறக்கும். குடும்பத்துல பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசுங்க. 3ஆம் இடத்தை பார்க்கறதால தைரியம் குறையாது.
எதையும் சமாளிக்கலாம்ங்கிற தெம்பு மனசுல இருக்கும். ஆனா அந்த தைரியம் முரட்டு தைரியமா மாறிடாம பாத்துக்கணும். 11ஆம் இடத்தை பார்க்கறதால கஷ்டத்துக்கு நடுவுலையும் பணவரவு இருக்கும். மூத்த சகோதரர்கள் ஆபத்துல உதவுவாங்க. நண்பர்கள் கை கொடுப்பாங்க. ஆன்மீக ஈடுபாடு அதிகமாகும். கடவுளே நீதான் காப்பாத்தணும்னு சரணாகதி அடைவீங்க. குலதெய்வ வழிபாடு இப்போ உங்களுக்கு கை கொடுக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் சிலருக்கு அடிக்கலாம். இன்சூரன்ஸ் முதிர்வு தொகை கைக்கு வரலாம். பிஎஃப் பணம் கைக்கு வரலாம். உயில் சொத்துக்கள் சிலருக்கு கிடைக்க வாய்ப்பிருக்கு. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு விசா பிரச்சனைகள் வரலாம். ஆவணங்களை சரியா வச்சுக்கோங்க. சட்டத்துக்கு புறம்பான எந்த வேலையும் செய்யாதீங்க. விவசாயிகளுக்கு விளைச்சல் சுமாராதான் இருக்கும். பூச்சி தாக்குதல் வரலாம். கால்நடைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் பக்கம் போகவே போகாதீங்க. பேராசை பெரு நஷ்டம். அஷ்டமத்து செவ்வாய் இருக்கும்போது சூதாட்டமாடினா இருக்கிறதும் போயிரும். இப்போ நட்சத்திர ரீதியா பார்ப்போம். புனர்பூசம் 4ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு குருவின் பார்வை இருக்கிறதால பெரிய பாதிப்பு இருக்காது, தப்பிச்சிடுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவானின் சாரம். வேலை பளு கூடும். கால்வலி மூட்டுவலி வரலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதனின் சாரம். புத்திசாலித்தனமா தப்புகள்ல இருந்து தப்பிச்சுக்குவீங்க. ஆனா நரம்பு தளர்ச்சி வராம பாத்துக்கணும். மொத்தத்துல இந்த அஷ்டமத்து செவ்வாய் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி. வேகமா போற வண்டிய கொஞ்சம் மெதுவா ஓட்ட சொல்றாரு. நிதானமா போனா எந்த ஆபத்தும் இல்லாம கடந்துடலாம். இப்போ மிக முக்கியமான பரிகாரங்கள். செவ்வாய் 8ல இருக்கும்போது கட்டாயம் கண்டசஷ்டி கவசம் கேட்கணும் அல்லது படிக்கணும். இது உங்க உடம்புக்கு ஒரு கவசமா இருந்து பாதுகாக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் ராகு காலத்துல துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கு போடுங்க. இது விபத்து திருஷ்டி தோஷங்களை நீக்கும். முடிஞ்சா ஒரு முறை வைத்தீஸ்வரன் கோவில் போயிட்டு வாங்க. அங்க இருக்கிற தீர்த்தத்துல குளிச்சு அங்காரகனை அதாவது செவ்வாயை வழிபட்டா ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும். வாகனத்துக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சை பழம் நசுக்கிட்டு கிளம்புங்க. வண்டியில ஒரு சிறிய முருகன் படம் அல்லது வேல் படம் ஒட்டி வைங்க. இரத்த தானம் செய்யறது மிகச்சிறந்த பரிகாரம். உங்க உடம்புல இருந்து ரத்தம் தானமா போறதால விபத்து மூலமா ரத்தம் சிந்துறது தடுக்கப்படும். உடல்நிலை அனுமதித்தால் மட்டும். சிவப்பு நிறத்தை அதிகம் பயன்படுத்தாதீங்க. அமைதியான நிறங்களான வெள்ளை, வெளிர் நீலம் பயன்படுத்துறது மனசுக்கு அமைதியை தரும். தினமும் காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. இது உடம்புல இருக்கிற சோம்பலை நீக்கி ஆரோக்கியத்தை கொடுக்கும். யோகக்காரகன் 8ல மறைந்தாலும் அவர் உங்க ராசிக்கு கெடுதல் செய்ய மாட்டார். சின்ன சின்ன சோதனைகளை கொடுத்து உங்களை பட்டை தீட்டுவார். தைரியமா இருங்க கடகராசி நேயர்களே. நிதானம், பொறுமை, இறை வழிபாடு இது 3ம் இருந்தா இந்த அஷ்டமத்து செவ்வாயை ஈஸியா ஜெயிச்சிடலாம். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.